ஏன் நண்பா, இந்த நோய் பிடிச்ச கிளவுன் ஃபிஷ்ஷை நம்ம சரி பண்ணி மான்ஸ்டர் ஃபிஷ் இருக்கிற டேங்க்குள்ள நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ண போறோம். இதுதான் இந்த ஃபுல் வீடியோலயும் நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தா இருக்கும், பொறுமையா பாருங்க. உங்க டேங்க்ல ஃபிஷ் நிக்கவே மாட்டேங்குது, மீன் செத்து செத்து போகுதுன்னா உங்களுக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும். முதல்ல இந்த ஃபிஷ்ஷுக்கு என்ன டிசீஸ்லாம் இருக்குன்னு அனலைஸ் பண்ணி பார்ப்போம். ஃபாஸ்ட் பிரீத்திங் இருக்கு, அதாவது கில்ஸ் எல்லாம் திறந்து திறந்து வேகமா மூடி வாயை வேகமா அச்சுக்கிட்டே இருக்கும், அதுதான் ஃபாஸ்ட் பிரீத்திங். அது போக ஒயிட் பூப்பும் இருக்கு. இதுக்கு ஒயிட் பூப்னா அதோட கழிவு வந்து நீளமா நூல் மாதிரி தொங்கும். இப்போ வயிற்று பிரச்சனையும் இருக்கு, கில்ஸ் பிரச்சனையும் இருக்கு, லைட்டா ஃபங்கல்னால அந்த ஃபின்ராட்ஸ் ஏற்பட்டிருக்கு. இது எல்லாத்தையும் நம்ம கியூர் பண்ணுவோம். மெடிசன் அடிக்க ஆரம்பிச்சாச்சு. மெடிசன் அடிச்சு 3வது நாள் தான் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் இது சாப்பிட ஆரம்பிச்சிருக்குது இந்த மீன். ஃபின்ராட் வந்தது எல்லாமே கொஞ்சம் கியூர் ஆயிருக்கு. 3வது நாள் பாத்தீங்கன்னா பூப் வந்து கொஞ்சம் வந்து கலர் மாதிரி இருக்கு, ஒயிட்ல இருந்து ப்ரௌனா மாதிரி இருக்கு பாருங்க. இது வந்து நல்ல சைன். இது முன்னாடி ஸ்விம்மிங் பேட்டர்ன் வேற மாதிரி இருந்துச்சு, இப்போ ஸ்விம்மிங் பேட்டர்ன் ரொம்ப நல்லாவே முன்னேற்றம் அடைஞ்சிருக்கு. இதுக்கு நம்ம வந்து இந்த ஃபிஷ்ஷுக்கு வந்து ப்ரோபயோட்டிக் கண்டென்ட் உள்ள ஃபுட்டு தான் நம்ம கொடுக்கணும். அந்த ஃபுட்டு மூலியமா தான். அது மட்டும் இல்லை, அது கொஞ்சம் மெடிக்கேட்டடும் கொஞ்சம் மெடிசின்ஸும் ஆட் பண்ணி நம்ம போடணும். கண்டினியூஸாக மெடிசின்ஸ்லேயே இருக்கிறதுனால இந்த பூப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரௌன் கலரில் மாறிடும். நல்ல விஷயம் தான் இது. கட்டி கட்டியாக கீழே கிடக்குது பார்த்தீங்களா, இது எல்லாமே நம்ம ரெகுலராக சைஃபன் பண்ணி எடுத்துடணும். அதுக்கப்புறம் மெடிசன்லேயே இருக்கிறதுனால வந்து ஃபோம் இஷ்யூஸ் இருக்கும். வாட்டர் கிளாரிட்டி கண்டிப்பாக குவாரண்டைனில் மெயின்டைன் பண்ணியே ஆகணும். அதனால நம்ம ரெகுலராக வந்து ஸ்பாஞ்ச் ஃபில்டரையும் நம்ம வாஷ் பண்ணணும். சீ வாட்டரில் தான் நம்ம ஸ்பாஞ்ச் ஃபில்டர்ஸ் எல்லாத்தையும் வாஷ் பண்ணணும். குவாரண்டைனில் நான் எப்போவுமே வந்து வாட்டர் சேஞ்ச் பண்ணிடுவேன். வாட்டர் சேஞ்ச் எவ்வளோ பண்ணுறனோ அதுக்கேற்ற மாதிரி டோசேஜும் வந்து மெடிசின்ஸ் போட்டுருவேன். இப்போ ஃபிஷ் வந்து நல்லா ஆக்டிவ் ஆகிடுச்சு. 10 days ஆகுது இதோட. ஃபிஷ் நல்லா ஆக்டிவ் ஆனதுனால நான் வந்து அப்சர்வேட்டரி டேங்க்குக்கு சேஞ்ச் பண்ணுறேன். அப்சர்வேட்டரி டேங்க்கில் ஒரு 1 week வச்சுருக்கிறேன். மற்ற க்ளவுன் ஃபிஷ்லாம் டிசீஸ் இல்லாத க்ளவுன் ஃபிஷ்ஷஸோடு சேர்த்து போட்டு நான் வச்சுருக்கிறேன். நல்ல ஃபீடு எடுக்குது இந்த ஃபிஷ்ஷு. அதனால நான் வந்து இது வந்து ஒரு காமன் டேங்க்கில், மற்ற ஃபிஷ்ஷஸ்லாம் சேர்ந்து இருக்கிற மாதிரி உள்ள காமன் டேங்க்கில் நான் வந்து இதை வந்து நான் போட்டிருக்கிறேன். இங்கேயும் நல்லா வந்து ஆக்டிவாக ரெஸ்பான்சிவாக இருக்குது. அதனால நம்ம வந்து குவாரண்டைன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுனால பேக் பண்ணி இந்த ஃபிஷ்ஷஸை கஸ்டமர் டேங்க்கில் வந்து விட்டுறலாம். கஸ்டமர் டேங்க்கில் அக்ரிமேஷன் ப்ராசஸ் முடிச்சதுக்கப்புறமா இந்த க்ளவுன் ஃபிஷ்ஷஸை வந்து மேலே ஹேங் ஆன் பண்ணியிருக்கிறேன். இப்போ நான் இந்த 2 க்ளவுன் ஃபிஷ்ஷை இன்ட்ரடியூஸ் பண்ணிடுறேன் இந்த டேங்க்கில். இந்த டேங்க் வந்து 1000 லிட்டர்ஸ் மெரைன் அக்வாரியம், ஃபிஷ் ஒன்லி அக்வாரியம் தான் இது. இந்த டேங்க்ல தான் நம்ம வந்து மான்ஸ்டர் ஃபிஷ்ஷும் வச்சிருக்கிறோம். பாருங்க இந்த க்ளவுன் ஃபிஷ் எவ்வளோ ஹாப்பியா இருக்கு அப்படிங்கிறத நீங்க பார்க்கலாம். நான் சொன்ன மான்ஸ்டர் ஃபிஷ் வந்து இதுதான், ஜீப்ரா மோரை ஈல். இது வந்து கம்யூனிட்டி ஃபிஷ் டேங்க்ல வந்து நம்ம வந்து ஒரு பெட்டா நம்ம வச்சுக்கிடலாம் மெரைன் அக்வாரியம்ல. உங்க ஃபிஷ்ஷுக்கு நோய் பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. குவாரண்டைன் ப்ரொசீஜர்ஸ் என்னங்கிறத நான் சொல்றேன். கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. தேங்க்யூ நண்பா.